வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு கறி பரோட்டா பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறுமனவே சாப்பிட்றலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மாவு பிணையறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து மாவை இப்படி உருட்டி வச்சிடலாம். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட இந்த பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பாருங்கள், பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் வந்து மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சிக்கனை. இப்போ இந்த பவுலில் இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுப்போம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்படி உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் இது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். கொஞ்சமாக இதில் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிணைஞ்ச மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை திரட்டிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே இப்போ இதை வச்சுருவோம். வச்சுட்டு நல்லா மசாலா வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த கட் பண்ணதையும் நல்லா இப்படி திரட்டிக்கும். பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த கறி பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மேலே ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. சிக்கன் வந்து இந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டோம், அதனால் அது நல்லா வெந்துடும். இந்த பரோட்டா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். கறி பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கறி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.